8+8 உதயசூரியனுக்கு தான் இங்க ஓட்டு. 8+8 16 நான் சொல்ல மாட்டேன். இவன் அவனும் வந்து ஸ்டாலின் சாரை திட்டுறான், கொஞ்சம் பாருங்களேன். 8+8 16 மூதேவி. எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, திமுக கோலம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. என்னையா புதுசா இருக்கு, விசில் கோலம் தானே விஜய் போட சொன்னாரு, திமுக கோலமா போட சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆமா சார் திமுக கோலம் போட்டு வச்சிருக்காங்க. நான் போட்டு வைக்கும்போது இந்த பழைய படத்தெல்லாம் மந்திரவாதிகளுக்கு முன்னாடி இந்த எலும்பு கூடலாம் உட்கார வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் புகைப்படம் இருந்துச்சு. இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அதையே எழுதி அதை ஒரு கோலமா வேற போட்டு திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு ஒரு சத்தமா வாழ்த்து சொல்லலாமா? கேட்கலையே. மோடிக்கு கேட்க வேணாமா? மோடிக்கு அமித்ஷாவுக்கு கேட்க வேணாமா? வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றிய நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். Sir, behalf of Tamil Nadu, we are thanks to you. We save the Tamil Nadu. We save the Tamil South India. ஏன் இப்படி வளர்ற? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடட்டா? பாடு, பாடி தொலையும். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அவங்களை விட உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அந்த அரிசியை தலைவர் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அவர் thank you for the rice, I'm going to try. Okay. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வேன் என்று. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் ராகுல் காந்தி பேசும்போது அதனை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்து பேசினார். The face of Prime Minister Modi. நேற்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் முகத்தை பார்த்திருப்பீர்கள். Completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. He could not even face the opposition. He was sitting sideways. அவர்களால் எதிர்க்கட்சியை எதிர்த்து கூட பார்க்க முடியவில்லை. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்று விட்டார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விட்டார். மர்க்கா சொல்லு. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விட்டார். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவனே. ராகுல் காந்தி பேசத் தொடங்கிய போது மோடியும் அமித்ஷாவும் ஒட்டுமொத்த தேசத்திடமும் பொய் சொல்கிறார்கள் என்றார். ஆனால் அதனை மொழிபெயர்த்த செல்வ பெருந்தகையோ சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று என பேசினார். They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு
பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? தேங்க்ஸ் அங்கிள். ஏய் எது அங்கிளா? இங்க வா. உன் பேர் என்னடா? கருணாநிதி. என்ன சொன்ன? கருணாநிதி. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. யார் கூட வந்த? அப்பா கூட. தமிழர் ஒருவரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி பேசிய போது தமிழ் மக்களின் பாரம்பரியம் என மொழிபெயர்ப்பில் செல்வ பெருந்தகை உளறி கொட்டினார். I believe and the Congress party believes that the Tamil people should rule Tamil Nadu. நான் நம்புகிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்புகிறது, தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, நடக்காது. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அவர்களின் கூட்டணி அதிமுக என ராகுல் காந்தி அதிமுகவை குறிப்பிட்டு பேசிய போது சம்பந்தமே இல்லாமல் நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்து பேசியதோடு அதிமுக என்ற வார்த்தையே அவர் சொல்லவில்லை. They have their partner, the AIDMK. உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சற்றும் சளைக்காமல் திருச்சி துறையூரில் மொழிபெயர்த்த சொர்ணா சேதுராமன் என்பவர் காமெடி செய்தார். Whatever Mr. Trump says, Mr. Modi will do. Whatever, brother Tamil. Whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? சகோதரர் அண்ணன் இனிகோ இருதராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. रुको जरा, सबर करो, बोला धक्का बुक्की नहीं करने का. இருங்க சார், இருங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க, இன்ன வரைக்கும் ஏரியா கூட வந்ததே கிடையாது, இப்பதான் வரீங்க. என்ன எங்க ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, சும்மாவே வந்துட்டு போறீங்க.